நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டம் மாமல்லபுரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் விஜயுடைய தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. தன்னுடைய இல்லத்திலிருந்து அவர் புறப்பட்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அவர் இல்லத்திலிருந்து புறப்பட்டிருப்பதை காட்சிகளாக நாம் தற்போது பார்த்து வருகிறோம். நீலாங்கரை இல்லத்திலிருந்து மாமல்லபுரம் நோக்கி புறப்பட்டிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். தமிழக வெற்றி கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற இருக்கிறது. இதற்காக தன்னுடைய இல்லத்திலிருந்து அக்கட்சியின் தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள விஜய் புறப்பட்டிருக்கிறாரு. இன்னும் எவ்வளவு நேரத்தில் அவர் மாமல்லபுரம் சென்றடைவார்? என்னென்ன விஷயங்கள் இன்றைய தினம் முடிவெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு? வணக்கம். சட்டமன்ற தேர்தல் 2026 தமிழக வெற்றி கழகம் நிலைப்பாடு குறித்து முடிவெடுக்க அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் தலைமையில் செயல் வீரர் கூட்டம் மாமல்லபுரத்தில் இன்று நடைபெற இருக்கிறது. அதற்காக நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நீலாங்கரையில் இல்லத்தில் இருக்கக்கூடிய தனது இல்லத்திலிருந்து விஜய் புறப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதிக்கு வந்தடைவார். சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளும் இறுதி செய்யப்பட்டிருக்கிற நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு குறித்து இன்று அக்கட்சியினுடைய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது. ஜனநாயகன் பட விவகாரம், சிபிஐ விவகாரம் குறித்து விஜய் மௌனம் கலைப்பாரா என்ற ஒரு பெரும் கேள்வியும் எழுந்திருக்கக்கூடிய சூழலில் 2000க்கும் மேற்பட்ட செயல் வீரர்கள் தற்பொழுது நிகழ்ச்சி அரங்கை நோக்கி வந்த வண்ணமே இருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தல் பணிகளை விரிவுபடுத்துவது தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகளை விஜய் நேரடியாக வழங்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. சுமார் 38 நாட்களுக்கு பிறகு விஜய் அரசியல் மேடை ஏறுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகவுடன் கூட்டணி இல்லை என்ற நிலைப்பாட்டை மீண்டும் உறுதி செய்ய இருப்பதாகவும் கூறப்படுகிற சூழலில் தான் தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கி இருக்கிறது. நிர்வாகிகள் ஒவ்வொரும் அரங்கத்திற்குள்ளே செல்லும் பொழுது விசிலை கொடுத்து உள்ளே அனுப்பப்படுகிறார்கள். அதே போல விஜய் இன்னும் சற்று நேரத்தில் இங்கே வர இருக்கிறார். இன்னும் அரை மணி நேரத்திற்குள்ளாகவே நிகழ்ச்சி தொடங்கும் எனவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கிளைக்கழகம் முதல் மாவட்ட செயலாளர்கள் வரை இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் இங்கே வர இருக்கிறார்கள். 2000 ஏறத்தாழ 3000 நிர்வாகிகள் வர இருப்பதாக கூறப்படுகிறது. தற்பொழுது நான் உங்களிடம் இந்த செய்திகளை வழங்கிக் கொண்டிருக்கும் போது என்னுடைய சுற்றுவட்டாரத்தில் விசில் சத்தம் கேட்பதை உணர முடியும். அதாவது தாவேக்காவிற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நிர்வாகிகளும் உள்ளே செல்லும் பொழுது அவர்களுக்கு விசிலை கொடுத்து அவர்கள் உள்ளே அனுப்பப்படுகிறார்கள். எனவே அவர்கள் ஊடகத்தின் வாயிலாக அவர்கள் விசிலை ஊதியே தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இந்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அரங்கத்திற்கு வந்த பிறகு நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெரி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.